மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு விடிஞ்சால் நமக்கு 2026 வந்து பிறக்குது. பொதுவாக ஒரு ஆண்டினுடைய இறுதியில் நம்ம இந்த ஆண்டு என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சோம், ஆனால் முடியாமல் போச்சு, அதை நம்ம நினச்சிக்குவோம். அதே மாதிரி அடுத்த ஆண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சிப்போம் இல்லையா? ஸோ இந்த 31ஆம் தேதி அப்படிங்கிறதே 1ஆம் தேதிக்கு என்ன முக்கியத்துவமோ அதே தான் 31ஆம் தேதியும். நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரம் பிறக்குது. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை அன்றைய நாளில் என்ன செய்யணும், இப்படிலாம் இருக்கும். இந்த 2026 நிறைய நல்ல விஷயங்கள் நமக்காக காத்திருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த நாளில் நான் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் இல்லையா? இன்றைக்கி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான கோயிலுக்கு போகலாம், நீங்கள் நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், அண்ட் என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஷராசி எடுத்துக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் இன்றைக்கி 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ உங்களுடைய ராசிக்குன்னு இன்றைக்கி இந்த ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் அணியக்கூடிய நிறம், உங்களுக்கு பாக்கியத்தில் ஒரு 4 கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய லக் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும் பொழுது, குருவாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். ஸோ இந்த நாளில் மேஷராசி அன்பர்கள் குருவுக்கான ஒரு ஸ்தலம் நீங்கள் போகலாம். ஒன்று தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கலாம், இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு விளக்கேற்றலாம். ஸோ இன்றைக்கி கொண்டக்கடலை நீங்கள் தானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். பசுமாட்டுக்கும் இன்றைக்கி கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே இந்த 2026 பார்த்திங்கன்னா பண வருவாய் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி ரிஷபராசி நேயர்கள் என்ன கலர் அணியலாம்னா ஹாஃப் ஒயிட் போட்டுக்கலாம். ஒரு பழுப்பு நிற வெண்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நிறம் போடணும். இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் தானம் பண்ண வேண்டியது பச்சரிசி அல்லது நெய். இது ரெண்டுமே நீங்கள் கோயில்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மகாவிஷ்ணு ஆலய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வருட ஆரம்பமே மிகவும் சிறப்பாகவும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாத வருடமாகவும் அமையும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் மகாவிஷ்ணு வழிபாடும் பச்சரிசி தானமும் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சப்தமத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்கும். 12ஆம் இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு சந்திரன் இருக்கார், ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல கலர் போட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நல்ல தாமரை பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த தாமரை பிங்க்கு தான் நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண வேண்டியது. அண்டு தாமரை பூவை இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த நாள், இந்த வியாழக்கிழமை அன்று 1ஆம் தேதி அன்று மிதுன ராசி நேயர்கள் மகாலட்சுமி வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் பேபி பிங்க்கு இல்லைன்னா லோட்டஸ் பிங்க்கு இந்த நிறத்தை அணியலாம். இன்றைக்கி நீங்கள் தானம் பண்ணுறது அப்படின்னா பசும் நெய் கோவிலுக்கு தானம் பண்ணுறது நல்லது. மலர்களில் தாமரைப்பூ கொடுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருக்கார், ராசிநாதன் அதுவும் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. கேட்கவே வேண்டாம் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் என்று. ஸோ கடகராசிக்காரர்கள் இன்றைக்கி என்ன நிறம் அணியலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைலட்டு, இந்த கத்திரிப்பூ கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ லாவெண்டர் கலர் போடலாம், வைலட் கலர் போடலாம். இது எல்லாமே உங்களுடைய இந்த வருஷத்திற்கு ஒரு ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்து என்னென்ன தடைகள் இருக்கோ இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுக்கும். இந்த 1ஆம் தேதி அன்று கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு வைலட் கலர் இது நீங்கள் பயன்படுத்தலாம். சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று வியாழக்கிழமை பைரவருக்கு போய் விளக்கேற்றுங்க. பைரவருக்கு விளக்கேற்றிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் மறக்காமல் விளக்கேற்றினீங்கன்னா ராகு கேது தோஷத்திற்கு நல்ல நிவர்த்தியாகும். சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய நிறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரஞ்சு.
நல்ல ஒரு சன்செட் ஆரஞ்சு, ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு சன்னியாசி நிறம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் இல்லை தெய்வ வழிபாடு இன்றைக்கி என்னென்னா, மகான்களினுடைய இடங்கள். ஸோ பாம்பன் சுவாமி ஆசிரமம், மந்த்ராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் சுவாமி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகா பெரியவா, இப்படி உங்களினுடைய மனசிற்கு யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நிறைய பேருக்கு சாய்பாபாவும் ரொம்ப மனசுக்கு இஷ்டமான ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதனால் காவி நிறம், நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ஸ்ரீ ராமானுஜர் அவரையும் சென்று வணங்கலாம். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே இந்த மகான்களுக்கு உண்டான காவி நிறம், அந்த ஒரு ஆரஞ்சில் நீங்களும் உடை உடுத்தி அடியார்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வஸ்திரதானம் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு இந்த வஸ்திரதானங்களை பண்ணலாம். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசிக்காரர்கள் இன்று உபயோகப்படுத்தக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை. உங்களுடைய ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இருக்கிறதுனால லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார். புதனுக்கான நிறமான பச்சையை உபயோகப்படுத்துறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா குபேரர் ஆலயம் போங்க. ஸோ உங்கள் ஊரில் குபேரர் ஆலயம் இல்லை அப்படின்னு சொன்னால் முருகன் ஆலய வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். ஸோ குபேரன் அல்லது முருகன். இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை. இன்றைக்கி நீங்கள் என்ன தானம் செய்யலாம் அப்படிங்கும் பொழுது, இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள், ஆண்களாக இருந்தால் அவங்க கட்டிக்கக்கூடிய வேஷ்டி கொடுக்கலாம், இல்லை பெண்களுக்கு வந்து பச்சை நிறத்தில் புடவை தானம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது வஸ்திர தானம், அதுவும் இந்த நிறத்தில். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்றைக்கி இவங்க கட்டிக்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலம். ஸோ இது வந்து லைட் ப்ளூவாக இருக்கலாம், இல்லை டார்க் ப்ளூவாக இருக்கலாம். ஸோ நீலத்தில் எந்த விதமான நீளமாக இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அது ரொம்ப வந்து ஒரு ஒஸ்தியான கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சபரிமலை ஐயப்பன் ஆலயம், ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று அங்கு ஆலயங்களுக்கு நெய், பச்சரிசி மற்றும் வெல்லம், இது மூன்றும் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று அணியக்கூடிய நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு. ஸோ சிகப்பு நிறத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் உடை அணிந்து நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மாரியம்மன் கோவில், அது கருமாரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அம்மன், அங்காள பரமேஸ்வரி, இப்படி ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தில் எலுமிச்சம்பழ மாலை அங்கே வந்து கோவிலுக்கு நீங்கள் அம்மனுக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைய நாள் உங்களால் முடிஞ்சதுன்னா எலுமிச்சம்பழ சாதம் செய்து அன்னதானம் பண்ணுங்கள். இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு நாள். ராசியிலேயே அனைத்து விதமான ஒரு 4 கிரக சேர்க்கைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஃபுல்லாக ஒயிட் கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி செட் ஆகும். அப்படி ஒயிட் நான் போட மாட்டேன், நான் பியூர் ஒயிட் போடுறதில்லை அப்படின்னா ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் போடுங்க. ரொம்பவுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இன்றைக்கி இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஸோ நீங்கள் போய் இன்றைக்கி வணங்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதோ, வெண்ணக்காப்பு சாத்துறதோ, செந்தூரம் சாத்துறதோ ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைக்கி ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு தனுசு ராசி நேயர்களுக்கு வருடம் முழுவதும் வெற்றியை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே ரொம்ப ஒரு லக்கி டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாவெண்டர்லேயே சில மிக்ஸ்டு கலர்ஸ் வரும். ஸோ நான் இன்னொரு ராசிக்குமே லாவெண்டர் வந்து சொல்லியிருந்தேன். நீங்களுமே இன்றைக்கி வந்து லைட் லைலாக்குன்னு சொல்லக்கூடியது. ஸோ ரொம்ப அந்த லாவெண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு டிண்ட் லாவெண்டர் வரும், அந்த நிறத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிங்க் அண்ட் லாவெண்டர், இந்த 2 கலரில் எந்த கலர் வேணாலும் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நீங்கள் போய் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருட பகவான்.
கருடனுக்கு இன்றைக்கி நெய் விளக்கேற்றி கருடனை வணங்கி ஆலயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சன்னதியில் அரிசி, வெல்லம், நெய் இது 3மே தானம் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்த வேண்டிய நிறம் என்று சொன்னால் பச்சை நிறம். இந்த பச்சை நிறத்தில் நீங்கள் எந்த விதமான எனி டைப் ஆஃப் க்ரீன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நிறத்தில் இன்றைக்கி நீங்கள் தானம் பண்ண வேண்டியது பச்சை பயிறு. ஸோ பச்சை பயிறு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை சுண்டலாக செஞ்சு நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். இந்த நிறம், இந்த தானம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல சிவன் ஆலயத்தில் நவகிரகங்களையும் வணங்கி சிவன் மற்றும் அம்பாள் இவங்களையும் வணங்கினால் இந்த வருடம் முழுவதுமே நல்லாயிருக்கும். கடைசியாக மீனராசி. இந்த மீனராசிக்காரர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய நிறம் என்று பார்த்தால் மஞ்சள். ஸோ மஞ்சள் அல்லது நீலம், இல்லை மஞ்சளும் நீலமும் கலந்த ஒரு கலர் இதில் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் போய் வணங்க வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னோன்னா முருகன் கோவில் வழிபாடு இன்று ரொம்ப சிறந்தது. மாதுளம்பழம் இன்றைக்கி முருகனுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். அரளி மாலை சாத்தி முருகனை வணங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னதானங்கள் பண்ணலாம். 12 ராசிக்கும் 1ஆம் தேதி என்ன ஆலய வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.